நம்முடன் கோவையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள இடத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரடியில் நம்முடன் செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், விவரங்களை வழங்கலாம். கோவை விமான நிலையம் 428 ஏக்கர் பரப்பளவில் தற்போது செயல்பட்டு வருகிறது. அதிகப்படியான பயணிகள் எண்ணிக்கை, சரக்கு போக்குவரத்து போன்ற காரணங்களுக்காக விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் இருந்த நிலையில் தற்சமயம் 1000 ஏக்கருக்கு மேல் விரிவாக்கம் செய்யும் பொருட்டு 628 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் 604 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 99% நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விட்டன. இந்நிலையில் கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இதில் முக்கியமாக மருத்துவ கழிவுகள், உணவு கழிவுகள், வீட்டுக் கழிவுகள் என பல கழிவுகள் கொட்டப்படுகிறது. அதற்கும் மேலாக ஃபவுண்டரி போன்ற தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளும் அதிகப்படியாக கொட்டப்பட்டு வருகின்றன. இதனால் அருகில் உள்ள மக்களுக்கு பல்வேறு சுகாதார சீர்கேடு சம்பவங்கள் நடைபெறுவதாக புகார் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுடைய நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவாக பாதிக்கப்படுவதாக சொல்றாங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த கோபால் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக இங்கே எடுத்தாங்க. எந்த விட கட்டுப்பாடும் பண்ணாதனால சுமார் இங்கே சமூக விரோதிகள் நைட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 அடிக்கு பக்கமாக செம்மண் இந்த மண்ணுகளை வெட்டி எடுத்துட்டு இந்த மருத்துவ கழிகள் ஃபவுண்டரி மண்ணெல்லாம் கொண்டு இங்கே கொட்டிடுறாங்க. இப்போ பார்த்து இந்த இடம் வெள்ளலூர் குப்பை கடங்கோட கேவலமான முறையில் ஆகிட்டு இருக்குதுங்க. ஆனால் இதனால் பார்த்தீங்கன்னா இதை சுற்றியுள்ள ஆசிரியர் நகர், கிருஷ்ணகுண்ட நகர், சின்னியம்பாளையம், வெங்கிட்டாபுரம், கொளத்தூர், நீலம்பூர் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மருத்துவ கழிவுகளும் ஃபவுண்டரி பண்ணி கொட்டியிருக்காங்க. ஒரு மழை 2 மழை பெஞ்சாலே அடுத்த 50% வீட்டுகளில் மேக்சிமம் போர் போட்டு அதனோட தண்ணி தான் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 100% நிலத்தடி நீர் மாசுபடும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஃபவுண்டரி ஃபவுண்டரியோட மண்ணை கொட்டியிருக்காங்க. இதை மக்களுக்கு விழிப்புணர்வோடு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு இதை மனு கொடுத்துருந்தோம். விஓ அவர்களுக்கு எல்லாமே நாங்கள் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சொல்லியிருந்தோம். இந்த வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வெள்ளலூர் குப்பை கடங்கை விட ரொம்ப மோசமான நிலைமை ஆயிடுச்சு. இரவில் என்ன பண்ணுறாங்க, இந்த குப்பைகளுக்கு தீ வச்சிடுறாங்க. நைட்டில் வைக்கும்போது பார்த்தா ஃபுல்லாக புகை மூட்டமாக அந்த ஃபுல்லாக பொல்யூஷன் ப்ராப்ளம் வருதுங்க. இந்த குப்பையோட துர்நாற்றம் இந்த பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணகுண்ட நகர், ஆசி நகருக்கெல்லாம் ஸ்மெல்லே மாறிடுச்சுங்க. இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதை விட முக்கிய காரணம் இந்த ஃபவுண்டரி டிவிஷன் 10 அடிக்கு பக்கம் மண்களை வெட்டி எடுத்துட்டு அந்த ஃபவுண்டரி மண்ணை கொட்டுறதுனால மிக விரைவில் இந்த இடம் மாசுபடக்கும். இங்கிருந்து கிழக்கு நோக்கி வர்ற ஏரியாவில் நிலத்தடி நீர் மாசுபடுங்கிறது இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். உடனடியாக விமானத்துறையோ யாராவது உடனடி நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்யணுங்கிற கேட்டுக்கொள்கிறேன். இந்த மக்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் தேசிய அளவில் ஒரு பாதுகாப்பு அம்சமாக நம்ம பார்க்கவே. ஆனால் எனக்கு பின்னால் சற்று தூரத்தில் தான் விமானம் இறங்கக்கூடிய ஓடுதளம் துவங்குகிறது. இந்த வழியாகத்தான் விமானங்கள் பெரும்பாலும் இறங்குகின்றன. அந்த வகையில் இந்த பகுதியில் பெரும்பாலான மரங்கள், நூற்றுக்கணக்கான மரங்கள் இருந்ததால் கழுகுகள், காக்கா போன்ற பறவைகளால் விமானம் இறங்குவதற்கு பாதுகாப்பில்லாத அம்சங்கள் இருந்ததால் அந்த மரங்கள் அனைத்துமே அகற்றப்பட்டன. இப்பொழுது மற்றொரு பிரச்சனை என்ன ஆகிவிட்டது என்றால், உணவு கழிவுகள் மற்றும் பிற கழிவுகள் பெரும்பாலும் கொட்டப்படுவதால் அதனை உணவுக்காக உண்பதற்காக இந்த பகுதியில் பல ஆயிரக்கணக்கான காக்காவும் கழுவும் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இதுவும் விமானம் இறங்கும் போது விமானத்திற்கான பாதுகாப்பை கேள்விக்குறியாக ஆக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அச்சுறுத்தலை போக்கும் வகையிலும் அருகில் உள்ள பொதுமக்களினுடைய சுகாதாரத்தை பேணும் வகையிலும் இங்கே கையகப்படுத்தப்பட்ட இடத்தை உடனடியாக ஒரு பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.